தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் சில அடுத்து. மீனவர்கள் அனைவருக்கும் பெரிய பிரச்சனை காணப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை காரணமாக மீன்களின் விலை குறைவடைந்துள்ளது. அந்த தடைகளை தளர்த்துவது தொடர்பில் நாம் தற்போது பேசி வருகின்றோம். இந்த வருட இறுதியில் தடைகள் தளர்த்தப்படும். அதன் பின்னர் மீன்களின் விலை அதிகரிக்கும். அது இளைஞர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் நன்மையாகும். ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். தடைகளை தளர்த்தி மீன்களின் விலையை அதிகரிப்பதற்கு எங்களுக்கு பெரும்பான்மை பலத்தை தாருங்கள். அனைத்து அரசு சொத்துக்களையும் விற்பனை செய்யுங்கள். தனியார் வர்த்தகர்களுக்கு மாத்திரமல்ல, உள்நாட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, வெளிநாட்டவர்களுக்கும் விற்பனை செய்யுங்கள். இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த நாடு அழிவடையும். இதற்கு இடமளிக்க கூடாது. இதற்காக நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு தயாராகுங்கள். எங்கள் திரைசேரியில் நிரம்பி இருந்தால் அதனை தர முடியும், இதனை தர முடியும் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். திரைசேரியில் எதுவும் இல்லாத பட்சத்தில் அது முடியாது. நமக்கு கிடைக்கும் நிதியை வட்டி செலுத்துவதற்கு போதாமல் உள்ளது. நாட்டின் பொருட்களை ஏற்றுமதி செய்து நாட்டிற்கான வருமானம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. இறக்குமதியின் போது இதனை விட 2 மடங்கு செலவாகின்றது. இவ்வாறான பாரிய பிரச்சனை இருக்கும் நாட்டில் அதை தருகின்றோம், இதை தருகின்றோம் என்பதை விட ஒரு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். நாம் சரதியில் பொருளாதார முறைமை ஒன்றை முன்வைக்கவில்லை. அது தப்பானது. பொருளாதாரத்தை முன்னேற்றி அதன் மூலம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறை அவசியம். ජනතාවට බෙදෙන ක්‍රමයක්.